ചിക്കൻ ബിരിയാണിയാണ്, പക്ഷേ ഒരു പ്രത്യേകത ഉണ്ട്. ഇത് ജീരകശാല അരി എന്ന് പറയും. നല്ല ടേസ്റ്റുള്ള ബിരിയാണിയാണ്. சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா இந்த டெய்லி இந்த கடைக்கு வருவீங்க, அப்படி இருக்கும். எல்லாமே சூப்பர், நல்லா இருக்கும். ஹோம்லி ஃபுட். ഹായ്, സേഫ് ഗാർഡ് ഫ്ലേവേഴ്സിന്റെ പുതിയൊരു വീഡിയോയിലേക്ക് സ്വാഗതം. ഞങ്ങൾ രുചികൾ തേടിയുള്ള യാത്ര തമിഴ്നാട്ടിലാണ് എത്തിയിരിക്കുന്നത്. തമിഴ്നാട്ടിലെ വിരുദ്ധാചലം എന്നൊരു സ്ഥലത്താണ് ഇപ്പോൾ ഉള്ളത്. ഇവിടുത്തെ ഒരു ഹോട്ടലിനെ പറ്റി കേട്ടറിഞ്ഞിട്ടാണ് ഞങ്ങൾ വന്നത്. SK പാരമ്പര്യം. ഇവിടുത്തെ രുചി വിശേഷങ്ങളും കാഴ്ചകളുമാണ് നമ്മൾ കാണാൻ പോകുന്നത്. വരൂ. ഹലോ, വണക്കം. വണക്കം. ഞങ്ങള് കേരളത്തിൽ നിന്നാണ്. ഞങ്ങൾ മലയാളിയാണ്. നാട്ടിലാണ്. ഞങ്ങൾ കൊല്ലത്താ. എന്താ കഴിച്ചപ്പോ? ഞാൻ ബിരിയാണി. എന്ത് ബിരിയാണി? ചിക്കൻ ബിരിയാണിയാണ്, പക്ഷേ ഒരു പ്രത്യേകത ഉണ്ട്. ഇത് ജീരകശാല അരി എന്ന് പറയും. ജീരകശാല. നല്ല ടേസ്റ്റുള്ള ബിരിയാണിയാണ്. ഇവിടെ സ്ഥിരമായിട്ട് വരല്ലോ. ഞങ്ങൾ 2 വർഷം കൊണ്ട് ഇവിടെ ഉണ്ട്. ഈ കട ഇപ്പോൾ ഓപ്പൺ ആയിട്ട് 10 മാസമായി. ഈ 10 മാസം കൊണ്ട് ഞങ്ങൾ ഇവിടെ ഫുഡ് കഴിക്കുന്നത്. തുടർച്ചയായിട്ട് ഇവിടെ തന്നെ. അതെ അതെ. ഉച്ചയ്ക്കും രാത്രിയിലും ഇവിടെയാണ്. പിന്നെ രാവിലെ ഞങ്ങൾ റൂട്ടിൽ പോകുന്നതുകൊണ്ട് റൂട്ടിൽ കഴിക്കും. പിന്നെ നല്ല ഫുഡാണ്, കണ്ടല്ലോ. ഹോംലി ഫുഡാണ്. ഭക്ഷണം നമ്മളെ മലയാളികൾക്ക് വന്ന് കഴിക്കാൻ പറ്റിയൊരു നല്ല ഫുഡാണ്. ഇഷ്ടമുള്ള ആഹാരം നമുക്ക് കഴിക്കാം. നല്ല മീൽസ്. നാട്ടിൽ കിട്ടുന്ന മാതിരി. നാട്ടിൽ കിട്ടുന്ന മാതിരി വേറെ ഇഷ്ടംപോലെ കറികള് பிரியாணி சார், சிக்கன் பிரியாணி. சிக்கன் பிரியாணி எப்படி இருக்கு? நல்லா இருக்கு சார். இந்த ஊர் தான்? ஆமாம் சார், இந்த ஊர் தான். இங்கேருந்து எவ்வளோ நாளாச்சு பசங்க இங்கேருந்து? 1 இயராக இருக்கு சார். 1 இயர் சாப்பிட்டுட்டு இருக்கோம். எல்லா டைம் பிரியாணி தான். பிரியாணி, சிக்கன் பிரியாணி. பிரியாணி ரொம்ப பிடிக்கும். ரொம்ப பிடிக்கும். இங்கே நல்லா இருக்கும். பரம்பரை பக்கத்தில் இருக்கிறதுனால மசாலா எல்லாம் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நல்லா இருக்கு சார். பிரியாணியா? பிரியாணியா? சிக்கன் பிரியாணி. சிக்கன் பிரியாணி. இங்கே அடிக்கடிக்கு வருமா? ஆமாம், நான் ஒரு வாரத்துக்கு ஒரு நாள் வரும். வாரத்துக்கு ஒரு நாள் வரும். சூப்பராக இருக்கு. நல்லா இருக்கு. பிரியாணி எப்படி இருக்கு? நல்லா இருக்கும். நல்லா இருக்கு. வாரத்துக்கு வந்து சாப்பிடுவோம். ஆமாம், வரும். நாங்கள் 2 பேரும் ஒரே ஊர் தான் வரும். ஒரு எப்படி இருக்கு மெஸ்? சூப்பராக இருக்கும். மீல்ஸ் தான் കഴിச்சு. சூப்பராக இருக்கும். எல்லாமே சூப்பராக இருக்கும். மீல்ஸ்னா எல்லாமே நல்லா இருக்கும். எல்லாமே குழம்பு எப்படி இருக்கு? அதான் சொல்கிறேன், எல்லாமே டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா இந்த டெய்லி இந்த கடைக்கு வருவீங்க, அப்படி இருக்கும். ஒரு தவணை சாப்பிட்டால் டெய்லி இந்த கடைக்கு. ஆமாம், சாப்பாடு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். டேஸ்டாக இருக்கு. மீல்ஸ் தான் കഴിക്കും. மீல்ஸ் நல்லாயிருக்கும். டெய்லி வந்து சாப்பிடுவோம். டெய்லி வந்து சாப்பிடுவோம். ஆமாம். அப்புறம் நான்வெஜ்ஜு, பிரியாணி, மீன் எல்லாம் சூப்பராக எல்லாமே நல்லாயிருக்கும். ஹோம்லி டேஸ்ட் தான். ஹோம்லி ஃபுட். ஆமாம், டேஸ்டாக இருக்கு சார். இங்கே முன்னாடி வந்திருக்கா? வந்திருக்கோம் சார். எல்லாம் சூப்பராக இருக்கா? எல்லாமே சூப்பர். SK പാരമ്പര്യത്തിന്റെ ഓണർ ശ്രീ ഐകേഷ് അല്ലേ? வணக்கம் சார். வணக்கம். இந்த ஹோட்டல் தொடங்கி எவ்வளோ நாளாச்சு? 1 வருஷம் முடிஞ்சிச்சு. 1 வருஷம். 1 வருஷம் 1 வீக் முடிஞ்சு. காலையில் எவரை ஆரம்பிக்கும்? காலையில் ஃபுட்டு ரெடியாக்க ஒரு 5-5:30 மணிக்கு ஸ்டார்ட் ஆகும். ஃபுட்டு சேல்ஸு 12:30. 12:30. நைட்டு எவ்வளோ மணி? நைட்டு 11 o'clock லாஸ்ட். 11 o'clock. എന്തെല്ലാം ഡിഷ്? നോൺ വെജ്, வெஜ்ஜு நான்வெஜ் 2 உண்டு. இது பாரம்பரிய முறையில் நாங்கள் ரெடி பண்ணுறோம். இது பாரம்பரியம்னு பேர் வைக்கிறதுக்கு காரணம் வந்து எங்கள் அப்பாவுடைய அப்பா தொடங்கி அது இடையில எங்கள் அப்பா மட்டும் அந்த ஃபீல்டை விட்டுட்டார். பின்ன நான் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் முடிச்சுட்டு துபாய், சவுதி அங்கே வேலை முடித்து திரும்ப நம்ம சொந்தமாக தொடங்கணும்னு இப்போ தான் தொடங்கியிருக்கோம். SK பாரம்பரியம் அது 2 தலைமுறைக்கு முன்னாடி, 2 தலைமுறைக்கு முன்னாடி இருந்தது. இது கும்பகோணத்தை அடுத்து திருவிடைமருதூரில் இருந்தது பாரம்பரியம்னு. இப்போ நம்மளுடைய பாரம்பரியத்தை விட்டு போகக்கூடாதுன்ட்டு அதே பேரோட SK பாரம்பரியம்னு வச்சுருக்கோம். இப்போ 1 வருஷம் ஆச்சு. 1 வருஷம் ஆயிடுச்சு. நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் உண்டு. உங்களை எந்தெல்லாம் ராஜ்யங்களில் விதிச்சிருக்குங்க? இதுக்கு முன்னாடி சென்னையில் குரூப் ஆஃப் ரெஸ்டாரண்ட்டில் ஷெஃபாக இருந்தேன். அதுக்கு முன்னாடி சவுதியில் இருந்தது 2 வருஷம். 8 வருஷம் துபாயில் இருந்தேன். எல்லாம் ஹோட்டல் ஃபீல்டு தான். ஹோட்டல் ஃபீல்டு. நான் முடிச்சது டிப்ளமோ ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டு. கேரளாவில் எங்கே இருக்குது? கேரளாவில் எர்ணாகுளத்துலேருந்து ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலானா. അങ്ങനെ വിരുദ്ധാചലം SK പാരമ്പര്യത്തിലെ ഫുഡുകളൊക്കെ എൻ്റെ മുമ്പിൽ ഇങ്ങനെ നിൽക്കുന്നുണ്ട്. ചിക്കൻ ബിരിയാണി ഉണ്ട്, മീൽസ് റെഡി, ഓംപ്ലേറ്റ് ഉണ്ട്, പിന്നെ ഫിഷിൻ്റെ ഒരു 3 ഐറ്റംസ് ഉണ്ട്, കാട പൊരിച്ചത്,
ചിക്കൻ ചിന്താമണി. അപ്പോൾ ഇതൊക്കെ ഉണ്ട് ഇവിടെ. അപ്പം നമുക്ക് ഇത് മാത്രമല്ല കേട്ടോ, ഇവർക്ക് നിറയെ ഐറ്റംസുകൾ വേറെയും ഉണ്ട്. അപ്പം നമ്മൾ ഞാനിത് കഴിക്കട്ടെ, ഇത് കഴിച്ചതിന് ശേഷം ഞാൻ ബാക്കി കാര്യങ്ങൾ പറയാം എങ്ങനെയുണ്ടെന്ന് കാര്യങ്ങളൊക്കെ. ബിരുദാചലം SK പാരമ്പര്യത്തിലെ ഭക്ഷണമൊക്കെ കഴിച്ചു. ഞാൻ കഴിച്ച ബിരിയാണി കഴിച്ചു, അതുപോലെ ചിക്കൻ ചിന്താമണി. ചിന്താമണി തന്നെയില്ല, ചെറിയ വെങ്കായം, ചിന്ന വെങ്കായം, ചെറിയ ഉള്ളി, നമ്മുടെ നാട്ടിലെ ചെറിയ ഉള്ളി വെങ്കായമൊക്കെ നല്ല സൂപ്പറായിട്ടിരിക്കുന്ന ഒരു ഐറ്റംസാണ് ചിക്കൻ ചിന്താമണി. പിന്നെ കാട പൊരിച്ചതുണ്ടായിരുന്നു. മീറ്റ്സ് ഞങ്ങൾ 3-4 പേരുണ്ടായിരുന്നു. എല്ലാം പറയാൻ വെച്ചാൽ ഒരു ഫാമിലി സെറ്റപ്പാണ്. നമ്മളെ വീട്ടിൽ വന്ന് കഴിക്കുന്നതിൻ്റെ ഒരു നല്ലൊരു അനുഭവം നിങ്ങൾക്ക് ഇവിടെ വരും. അപ്പോൾ ഈ വൈക്ക് നമ്മൾ വരുന്നുണ്ടെങ്കിൽ നിങ്ങൾ ധൈര്യമായിട്ട് നിങ്ങൾക്ക് കയറാൻ പറ്റുന്ന സ്ഥലമാണ് SK പാരമ്പര്യം ബിരുദാചലം. അപ്പോൾ അടുത്തൊരു വീഡിയോ ആയിട്ട് വീണ്ടും കാണാം.